நினைவிருக்கிறதா? கிறிஸ் திட்டம் என்றால் என்ன? கொழும்பு சத்தம் வீதியில் த ஒன் டிரான்ஸ்ஃபர் ஸ்கொயர் எனும் கிறிஸ் சதுக்கத்தில் நிர்மாணிக்கப்பட்ட இந்த கட்டடம் 92 மாடிகளை கொண்டது. வணிக மற்றும் குடியிருப்பு வசதிகளை வழங்கும் ஒரு கலப்பு திட்டமாக ஆரம்பிக்கப்பட்ட இந்த திட்டத்திற்கு 450 மில்லியன் அமெரிக்க டாலருக்கு மேல் முதலீடு செய்யப்பட்டுள்ளது. இதற்கு உள்நாட்டு முதலீட்டாளர்களும் பங்களித்தனர். நினைவிருக்கிறதா? கிறிஸ் திட்டம் தொடர்பிலான கொடுக்கல் வாங்கலில் ஏற்பட்ட முறைகேடுகள் இதனை சர்ச்சைக்குரியதாக மாற்றுவதற்கு மற்றொரு காரணமாகும். இந்த திட்டத்துடன் தொடர்புடைய நிதி தூய்தாக்கல் மற்றும் பாரிய ஊழல் மோசடி காணப்படுவதாக 2013-2014 காலப்பகுதியில் பாராளுமன்றத்தில் தொடர்ச்சியாக குற்றம் சுமத்தப்பட்டன. நினைவிருக்கிறதா? நாமல் ராஜபக்ச கைது செய்யப்பட்டார். இந்த கொடுக்கல் வாங்கல் தொடர்பில் நிதி தூய்தாக்கல் சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டு தடுத்து வைக்கப்பட்ட பாராளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ச 2016 ஜூலை மாதம் பிணையில் விடுவிக்கப்பட்டார். 70 மில்லியன் ரூபாய் கொடுக்கல் வாங்கல் தொடர்பிலேயே அவர் தடுத்து வைக்கப்பட்டிருந்தார். பின்னர் கிறிஸ் கட்டடத்தின் நிர்மாணப் பணிகள் நிறுத்தப்பட்டதுடன் கோவிட் நிலைமை, டாலர் பற்றாக்குறை, தொழிலாளர் பற்றாக்குறை உள்ளிட்ட சில காரணங்களினால் கட்டடத்தின் நிர்மாணப் பணிகள் நிறுத்தப்பட்டதாக நகர அபிவிருத்தி அதிகார சபை தெரிவித்தது. உள்நாட்டு முதலீட்டாளர்களுக்கு நடந்தது நினைவிருக்கிறதா? உள்நாட்டு முதலீட்டாளர்களும் கிறிஸ் திட்டத்தில் வீடுகள் மற்றும் வளாகங்களை கொள்வனவு செய்யும் நோக்கத்துடன் முதலீடு செய்தனர். இன்று பாதிக்கப்பட்ட முதலீட்டாளர்கள் தமது பணத்தை மீளப் பெறுவதற்கு சட்ட நடவடிக்கை எடுத்துள்ளனர். 7 வழக்குகள் நீதிமன்றத்தில் தொடுக்கப்பட்டுள்ளன. குற்றப்புலனாய்வு திணைக்களத்தில் 15 தடவைகள் முறைப்பாடு பதிவு செய்யப்பட்டுள்ளன. வேறு யார் இதுபோன்ற வர்த்தகர்கள் மாட்டிக்கொண்டுள்ளனர்? எத்தனை பேர் உள்ளனர்? கொழும்பில் உள்ள முக்கியமான வர்த்தகர்கள், செல்வந்தர்கள் பலர் உள்ளனர். 5 வீடுகளை எடுத்தவர்களும் உள்ளனர். அண்மையில் நடைபெற்ற சம்பவம் நினைவில் உள்ளதா? இப்போது என்ன நடைபெறுகிறது? ரக்பி விளையாட்டை ஊக்குவிப்பதாக தெரிவித்து இந்திய நிறுவனமான கிறிஸ் நிறுவனத்திடமிருந்து 70 மில்லியன் ரூபாவை பெற்று குற்றவியல் நம்பிக்கை மோசடி செய்துள்ளதாக பாராளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்சவுக்கு எதிராக குற்றச்சாட்டு அண்மையில் முன்வைக்கப்பட்டது. இதற்கமைய சட்டமா அதிபர் கொழும்பு உயர்நீதிமன்றத்தில் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்துள்ளார்.